ஹாய் எவ்ரிவன். நம்ம ஆசிட் பேஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆசிடை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட். அதாவது ஆசிடை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். அண்ட் நான் தான் உங்கள் சஹ்ரா ஃபாத்திமா. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தி சயின்ஸ் கிளாஸ் ரூம் வித் சஹ்ரா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஆசிட் இதை பற்றி பார்ப்போம். ஆர்கானிக் ஆசிட் இது கொஞ்சம் வீக்கான ஆசிட் தான். இதில் மோஸ்ட்லி கார்பன் தான் இருக்கும். கார்பன் வச்சு தான் இந்த ஆசிடே இருக்குது. அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் இதில் கண்டெயின் ஆகிருக்கும். இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். இது நம்ம எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட்லேருந்தும் அனிமல்ஸ்லேருந்தும் தான் டெரைவ் பண்ணுறாங்க. இது தண்ணியில் கரையும். இதில் சிஹெச் பாண்ட் நிறையா இருக்கும். சிஹெச் பாண்டாக இருக்கும் இந்த ஆசிட் ஃபுல்லாக. இப்போ மெட்டபாலிசம், அதுக்கப்புறமா ஃபார்மசி, அதாவது இந்த மாதிரி மெடிசின்ஸ் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க இல்லையா, க்ரியேட் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல, அண்ட் ஃபுட்டு, இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆர்கானிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அசிடிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வினிகரில் இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கும். அதே மாதிரி லாக்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலில் இருக்கும். பாலில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. அதே மாதிரி டார்டாரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கிரேப்ஸில் இருக்கும். எல்லா கிரேப்ஸ்லேயுமே டார்டாரிக் ஆசிட் இருக்கும். இப்படி விட்டமின் சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இது எலக்ட்ரிசிட்டியை நல்லாவே கண்டக்ட் பண்ணும். இந்த ஆர்கானிக் ஆசிட் கரோசிவ், அதாவது அரிக்கிற தன்மை கூடியது. இது தண்ணியிலையும் கரையும், அதே மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்லையும் கரையும். இது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கு, அதாவது பேஸ் கூட ஆசிட் க்ரியேட் ஆகி சால்ட்டும் வாட்டரும் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சால்ட்டுக்காக பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். இப்போ இன்ஆர்கானிக் ஆசிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆசிட். இதில் கார்பன் இருக்காது. கார்பனுக்கான பாண்ட் இருக்காது. இது மினரல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். கார்பன்லேருந்து ஃபார்ம் ஆகுது, மினரல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். நான் பார்த்த மாதிரியே இது ஸ்ட்ராங்கான ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் HCl, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதுக்கப்புறமா HNO3 நைட்ரிக் ஆசிட், அதே மாதிரி H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஆசிட். இதை மினரல்ஸில் இருந்து தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதில் சிஹெச் பாண்ட் இருக்காது. இதை நிறையா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சரி, அதே மாதிரி லெபார்ட்ரிஸ்லேயும் சரி, அதே மாதிரி நிறையா கெமிக்கல் ப்ரொடக்ஷன், கெமிக்கல் க்ரியேட் பண்ணுறாங்களா, அங்கே இங்கேயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பேட்ரிஸ், வெஹிக்கிளோட பேட்ரி கிரேட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. HClன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அது ஒரு ஸ்டொமக் ஆசிட். அண்ட் அது மாதிரி மெட்டல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் HClஐ யூஸ் பண்ணுறோம். நைட்ரிக் ஆசிட் HNO3 இதை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிபொருள்களில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபெர்டிலைசராகவும் நம்ம நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பாஸ்போரிக் ஆசிட் இது எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கார்போனிக் ஆசிட் இது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது நம்ம குடிக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில், 7up, மெரிண்டா, இந்த மாதிரி நிறையா, அது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. போரிக் ஆசிடை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்கலாம். முன்னாடியே பார்த்த மாதிரி இது கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்கான ஆசிட். இது மோஸ்ட்லி கரோசிவ், அதாவது அரிக்கிற தன்மையோடு இருக்கக்கூடியது. அதனால் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இது தண்ணியில் நல்லாவே கரையும். இது எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது. அண்ட் மெட்டல்ஸோடு தான் இது ரியாக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் புதுசாக இருக்கிற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது கண்டென்ட் போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.